தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 1 26 மற்றும் 27 பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் என்பது முதலாம் வாக்கியம். வேதாகமத்தில் முதலாவதாக உள்ள வாக்கியங்களில் ஆதியாகமம் எப்பொழுதும் உள்ளது. அதிலே தேவன் குறிப்பிட்டிருக்கிறார், நாம் யாருடைய சாயல் என்று. நாம் யாருடைய சாயல் என்று நாம் தெரிந்த பிறகும் நாம் யாரை போல் இருக்க வேண்டும், யாரை போல் வாழ வேண்டும் என்பதை நாமே உறுதிப்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.